boiled eggs, tomatoes, drumsticks, coriander leaves, oil, salt, turmeric powder, red chili powder, coriander powder, pepper jeera powder, cumin seeds, ginger garlic paste, mustard seeds, sugar, curry leaves. இப்போ கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு ரெட் சில்லி பவுடர். பாயில் பண்ண எக்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஃபோக்ஸ் எடுத்து குத்தி விடுங்க. அப்போ தான் உப்பு காரம் நல்லா இறங்கும். இல்லைன்னா லைட்டாக கத்தி எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் அப்பப்போ டர்ன் பண்ணி விடுங்க எக்ஸ். அப்போ தான் ஈவனாக ஃப்ரை ஆகும். இந்த மாதிரி பண்ணோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆயில் கொஞ்சம் கூட இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் ஆனியன்ஸ் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கடுகு ஜீரகம் தாளிக்கணும், நான் மறந்துட்டேன். அதனால் அப்புறமா நான் ஆட் பண்ணுறேன். கடுகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு ஜீரகம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆனியன்ஸ் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கல்ல கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு ஜீரம் பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆனியன்ஸ் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் கலந்து விடுங்க. இப்போ கடுகு ஜீரகம் நல்லா பொரியுது. அப்புறம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது சிம்பிள் அண்ட் ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. இப்போ ஆனியன்ஸ் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணதான் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரம் ஸ்டிக்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். ப்ளெயின் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. தனியா பவுடர் 2 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு ஜீரகத்தூள் போடுறதுனால ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மூடி வச்சுட்டு ஃப்ளேம் வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேம் வச்சுடுங்க. இப்போ டொமேட்டோஸ் பியூரி பண்ணிக்கலாம். நான் 4 மீடியம் சைஸு டொமேட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டொமேட்டோஸ் பேஸ்ட் பண்ணி போட்டோம்னா கொஞ்சம் கிரேவி நல்லா வரும். பசங்களுக்கும் நல்லா சாப்பிட்டுடுவாங்க. கட் பண்ணி போட்டு எடுத்து வச்சுடுவாங்க. இப்போ பச்சை வாசனை போயிருக்குது. இப்போ நம்ம டொமேட்டோஸ் அரைச்சி வச்சோம்ல, தக்காளி அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தண்ணி இப்போ ஊற்றாதீங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். மூடி வச்சிடுங்க. எண்ணெயில் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸ்லோ ஃப்ளேமில்.
பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இப்போ உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நான் ஒரு தொக்கு மாதிரி பண்ணுறேன், அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றலை. கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணுங்க. சுகர் ஆட் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிக்காதவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மூடி வச்சுட்டு வேகட்டும். இப்போ செக் பண்ணிக்கோங்க முருங்காய் வெந்துடுச்சான்னு. இந்த முருங்காய் வந்து உடம்புக்கு நல்லது. இது விட்டமின் A and C இருக்குது, B12 இருக்குது. ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. குட் ஃபார் ஸ்கின், குட் ஃபார் ஹார்ட், குட் ஃபார் டயபெட்டிக்ஸ். எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லாருமே இது சாப்பிட்லாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம்ல எக்ஸ், அதை ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எக்ஸ் ஃப்ரை பண்ண பிடிக்காதவங்க அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் காரம் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எதாவது தேவைன்னு ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி வந்து சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. முருங்காய் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் போட்டதுக்கப்புறம். சப்போஸ் எக்ஸ் பிடிக்காதவங்க வெறும் முருங்காய் வச்சு கூட நம்ம இந்த ரெசிபி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பாருங்கள் ஃபண்டாஸ்டிக்காக வந்திருக்குது. நல்லா ஒரு தொக்கு மாதிரி இருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதில் எக்ஸும் போடுறோம், முருங்காவும் போடுறோமா. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.